சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்த மாதிரி தான் இப்போ இருக்காராம். அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்கிட்ட தான் முக்கியமான பொறுப்புகள் அனைத்தும் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. அதாவது ஸ்டாலின் அவர்கள் 3 நாட்களுக்கு முன்பு திடீரென்று மயக்கம் வந்து அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவரோட உடல்நிலை குறித்து அப்பப்போ சிறு சிறு தகவல்கள் வந்து கொண்டு தான் இருக்குது. மேலும் ஸ்டாலின் அவர்களுக்கு இன்று ஆஞ்சியோ செஞ்சதா ஒரு சின்ன தகவல் பரவி கொண்டு தான் இருக்குது. இதனால் ஸ்டாலின் அடுத்த 7 நாட்கள் மீண்டும் ரெஸ்ட்டில் தான் இருக்கணுமா. மேலும் வரப்போகிற சட்டமன்ற தேர்தலுக்கு பிரச்சாரம் செய்ய ஸ்டாலினால் முடியாது. இதனால் உதயநிதி ஸ்டாலினிடம் அந்த நிர்வாக பொறுப்பை ஒப்படைச்சிருக்காரு. மேலும் தொடர்ந்து வரும் 7 நாட்களும் உதயநிதி ஸ்டாலின் தான் முதலமைச்சர் மாதிரி செயல்படுவார். இதனால் ஸ்டாலின் அவர்கள் ஓய்வில் இருக்க போகிறாரு. மேலும் இந்த 7 நாட்களும் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்த மாதிரி தான் இருப்பார். தொடர்ந்து உதயநிதியின் பேச்சு தான் அனைவரும் கேட்க வேண்டும், அவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் செய்ய வேண்டும் என ஸ்டாலின் உத்தரவு போட்டிருக்காராம். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே ஸ்டாலின் அவர்கள் பொம்மையாட்சி தான் செய்கிறாரு என ஒரு பக்கம் வெளிப்படையாகவே அவரை பற்றி விமர்சனங்கள் வந்து கொண்டு தான் இருக்குது. இப்போது அது கன்ஃபர்மேஷன் ஆன மாதிரி உதயநிதி ஸ்டாலின் தான் அனைத்து பொறுப்புகளையும் எடுத்துக்கொண்டு முதலமைச்சராக செயல்படுறாரு. தொடர்ந்து இந்த 2026 சட்டமன்ற தேர்தலையும் ஜெயிக்க வேண்டும் என தொடர்ந்து அவருடைய வேலைகளை செய்ய சொல்லியிருக்காராம். இதனால் உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறது தான் அனைத்து நிர்வாகிகளும் அனைத்து அமைச்சர்களும் கேட்க வேண்டும். ஸ்டாலினுக்கு இந்த அளவுக்கு உடல்நிலை மோசமாக போனதுக்கு காரணம் முத்துவின் இறப்பிற்கு சென்றிருந்த ஸ்டாலின் அவர் நாள் முழுக்க சாப்பிடவில்லை எனவும் சரியான மருந்துகளை உட்கொள்ளாததே இதற்கு காரணம் எனவும் அதனால்தான் அவருக்கு இந்த மயக்கம் ஏற்பட்டது, ஆஞ்சியோ சிகிச்சையும் செய்யப்பட்டது. இதனால்தான் அவர் தொடர்ந்து ரெஸ்ட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது என சொல்லப்படுது. மேலும் மொத்த நிர்வாகத்தையும் ஸ்டாலினுடைய மகனான துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் பார்த்து கொள்ள வேண்டும். அதற்கான விளக்கங்களை மட்டும் தன்னிடம் சமர்ப்பித்தால் போதும். என்ன செஞ்சீங்க, என்னென்ன மேற்கொண்டீங்க என்பதை என்னிடம் சொன்னால் மட்டும் போதும் என ஸ்டாலின் சொல்லியிருக்காராம். கண்டிப்பாக ஸ்டாலின் அவர்கள் மீண்டு எழுந்து வருவார் என தமிழகமே நம்பிக்கொண்டிருக்கு. இந்த முறையும் ஸ்டாலின் தான் ஜெயிப்பார் என அவரது நிர்வாகிகள் சொல்லி கொண்டிருக்காங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாங்கள் தான் வெற்றி பெறுவோம், ஸ்டாலின் எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட இல்லாமல் போவார் என சொல்லிட்டு வராரு. ஆனாலும் ஸ்டாலின் ஹாஸ்பிட்டலிருந்து எழுந்து வர வேண்டும் என்று தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சொல்லிட்டு வராரு.